நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு லட்சியத்தோட இருக்கணும். அண்ணா குனிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுதுங்க அரமனை. அதுல வேலை செய்யணும். சொல்லு வேண்டாம் சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க. போட்டியிட விரும்புகிற தொகுதிகளை பட்டியலிட்டு அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டி.ஆர். பாலு அவர்களின் தலைமையிலான குழுவினரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசு தனித்தொகுதிகள் 3, பொது தொகுதி 1 என 4 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம். கொஞ்சம் மேலவா, இங்க இங்க இப்படி வா, ஏறுவா. தமிழகத்தில் நிலவும் அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்றாக வேண்டும், அதற்கான உத்திகள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ரெண்டாயிரத்தி 19 இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது. அகில இந்திய அளவில் இதுபோல ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி என்றால் அது திமுக கூட்டணி மட்டுமாகத்தான் இருக்க முடியும். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா எந்த மாநிலத்திலும் இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் பயணிப்பது இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலே ஒரு கூட்டணி அதிமுக உட்பட உருவானது. ஆனால் அது எப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிறது என்பதை நாம் அறிவோம். அவ்வாறு இல்லாமல் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக சொந்த மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா, எனக்கு கொள்கைதான் முக்கியம். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இயங்கி வருகிறது. மேலும் அது இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் 28 கட்சிகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பெரும் மெகா கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் அங்கம் வகிக்கிறது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவனும் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை முன்வைத்து இந்தியா கூட்டணி இயங்கி வருகிறது. அந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவிலே கருத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் பல தலைவர்களை சந்தித்து அது தொடர்பான ஆதரவை திரட்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அகில இந்திய அளவிலே பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதை தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வந்திருக்கிறோம், நேரடியாகவும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். வெங்காயம், தயிர், கல்லுப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வெங்காயம், தயிர், கல்லுப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வெங்காயம், வெங்காயம், தயிர், தயிர், கல்லுப்பு, கல்லுப்பு ரொம்ப நல்லா இருக்கு. தயிர். அப்படி இந்தியா கூட்டணி உருவாவதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில்
40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறும். அதில் எந்தவிதமான பாதிப்பும் நேர்ந்துவிடக்கூடாது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எங்கள் கோரிக்கையை நாங்கள் இந்த அண்ணன் TR பாலு அவர்களின் தலைமையிலான குழுவிடம் வைத்திருக்கிறோம். இனிமே இந்த பொதுக்குழுலாம் நீ அடிக்கடி கூட்டக்கூடாது. பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எடுக்கப்படும். தொகுதிகள் என்னென்ன என்பதை அப்போது அறிவிப்போம். என்னென்ன தொகுதிகள் பட்டியல் கொடுத்துருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. 4 தனி தொகுதிகளை கொடுத்து அதிலே 3 கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 7 தொகுதிகள் தான். அதில் 4 தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே 3 வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். பொது தொகுதிகளை ஒரு தொகுதி தான், 3 தொகுதிகளை எழுதி ஒரு தொகுதி கோரியிருக்கிறோம். பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறோம். இதில் ஏதேனும் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். உடனே இப்படி ஓகே சொல்லுவாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இந்த தேர்தல் நிக்கிறீங்க. கடந்த முறை போல இந்த முறை உதயசூரியன் தான் விசிக போட்டுட்டோமா இல்ல தனி சின்னத்துல என்ன போட்டுள்ளது? அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். உங்களை தான் பொதுக்குழு வேணும்னு சொல்லிட்டாங்களே. பேசுக்குள்ள தவறு தலைவல கூட்டு வந்து பொதுக்குழு என்ன அர்த்தம்? உங்களுக்கு சீட்டு கிடையாது. முதல்ல கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சீட்டு அளிட்டு அப்புறம் என்ன கட்சி? பயக்க அவரானே. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.